கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்டு ருசிக்க ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் மதுரை வழங்கும் கேட்க செய்யலாம் கேக். ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அரும்பனூர் விளக்கு அழகர் கோயில் ரோட் மதுரை. செல் 7094499730. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் ஆஃபர்ட் BSc கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் 3 வருடம், டிப்ளமோ இன் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் 3 வருடம், கிராஃப்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் 1 வருடம், கிராஃப்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி 1 வருடம். மேலும் தகவலுக்கு ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அரும்பனூர் விளக்கு அழகர் கோயில் ரோட் மதுரை. செல் 7094499730. அடுமனை வல்லுநர்களின் கேக் தயாரிப்பு செய்முறை குறித்த சிறப்பு தொடர். வணக்கம், என் பேர் ஷெஃப் ராக்லாண்ட். நான் இந்த பேக்கரி ஃபீல்டில் ஒரு 5 வருஷமாக இருக்கேன். ஸோ கேக்கு செய்யலாம் கேக் இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கேக் என்ன அப்படின்னா பைனாப்பிள் கேக். ஸோ பைனாப்பிள் கேக் அப்படின்றது கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபாரின் கல்ச்சரில் இந்தோனேஷியா, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளில் இந்த பைனாப்பிள், அதாவது அன்னாசி பழத்தை பேஸ் பண்ணி செய்கிற டெசர்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ வாங்க நம்ம பைனாப்பிள் கேக் எப்படி செய்கிறதுன்றது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு ஒரு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம். இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முட்டை, வெள்ளை சீனி பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 90 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது வெண்ணிலா எசன்ஸு ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க. அடுத்து மைதா மாவு 75 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவுன்னு சொல்லுவோம், இது ஒரு 7 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது பேக்கிங் பவுடர், இது ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது எண்ணெய், அதாவது ரீஃபைண்ட் ஆயில் சொல்லுவோம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் சொல்லுவோம், 30 ml அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காய்ச்சி ஆற வச்ச பால், இது உங்களுக்கு ஒரு 15 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது உப்பு 1 கிராம் இல்லை 1.5 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுன்னு சொல்லுவோம். அதாவது 3 விரலில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த 3 விரலில் எடுக்கிற ஒரு பிஞ்ச் அளவுக்குள்ள சால்ட், அது இந்த கேக்கில் நீங்கள் போட்டு இந்த கேக்கை நம்ம செய்ய போகிறோம். இது இந்த ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதாவது முட்டையை மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. வெள்ளைக்கருவில் நல்லா ஒரு பீட்டர்லையோ இல்லை ஒரு ஹேண்ட் பீட்டரோ இல்லை ஒரு விஸ்கோ வச்சு என்ன பண்ணுங்கள், நல்லா பீட் பண்ணுங்கள், நல்லா கலக்குங்க. மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்னா, அது ஏரியேஷனோட என்ன ஆகும்னா நல்லா ஒரு ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சிக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறப்ப என்ன பண்ணுங்கள், சுகரை நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டே வாங்க. ஒரு 2 இல்லை 3 பேட்சாக நீங்கள் ஆட் பண்ணிட்டே வரலாம். ஸோ அதில் சேர்க்க என்ன ஆகும்னா, அந்த வெள்ளைக்கரு நல்லா ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்தோடனே என்ன பண்ணுங்கள், மஞ்சக்கரு, வெண்ணிலா எசன்ஸு, பால், எண்ணெய், உப்பு, இது எல்லாத்தையும் அந்த மஞ்சக்கருவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த வெள்ளைக்கரு நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கோம்ல, அதில் இந்த மிக்ஸை அதோடு ஊற்றி நல்லா பீட் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப, அதாவது பேக்கரியில் எப்படின்னா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். அதாவது நல்ல ஏரோட பபுள்ஸோட உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற சோள மாவு, பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் அந்த மிக்ஸில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கேக் மோல்டில் இந்த பேட்டரை ஊற்றி 160 டிகிரி சென்டிகிரேட்டில் அவனில் 30லேருந்து 35 நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான வெண்ணிலா ஸ்பாஞ்சு உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ வாங்க அடுத்து நம்ம பைனாப்பிள் கேக் எப்படி பண்ணுறன்றது நம்ம பார்க்கலாம். நம்ம செஞ்சுருக்க இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்சை நம்ம பைனாப்பிள் கேக்குக்கு ஒரு பேஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பைனாப்பிள் கேக்குக்கு எப்படி என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு அன்னாசி பழம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அன்னாசி பழம் நீங்கள் ரவுண்ட் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு 3 ஸ்லைஸ் இல்லை ஒரு 3 பீஸு அன்னாசி பழம் இருக்கிற மாதிரி ரவுண்ட் பீசஸாக எடுத்துக்கோங்க. அடுத்தது கடைகளில் போய் எசன்ஸ் மார்ட்டில் இதெல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா பைனாப்பிள் க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கலரில் ஒரு க்ரஷ் ஒன்று கிடைக்கும். இந்த பைனாப்பிள் க்ரஷ்ஷு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது விப்பிங் க்ரீம், கேக்கு செய்கிறதுக்கு இல்லை ஐசிங் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் விப்பிங் க்ரீம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. பைனாப்பிள் க்ரஷ் பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 கிராம் அளவுக்கு நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம பைனாப்பிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பைனாப்பிள் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கேக்கை ஒரு 3 லேயராக என்ன பண்ணுங்கள், கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நம்ம சுகர் சிரப்பு ஊற்றி அந்த லேயரை ஃபஸ்ட்டு நனைச்சிக்க போகிறோம். அந்த ஸ்பாஞ்சை ஈரப்படுத்திக்கணும். ஈரப்படுத்தினோடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த விப்பிங் க்ரீமை ஃபஸ்ட்டு
அது மேலே நீங்கள் தடவணும். அதை தடவுனோடனே அடுத்தது இந்த பைனாப்பிள் க்ரஷ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அந்த 30 கிராமில் ஒரு 15 கிராம் அளவுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுறீங்க. அது மேலே ஒரு லேயராக போடுங்க. அதுக்கு மேலே இன்னொரு கட் பண்ண ஸ்பாஞ்ச் லேயரை வந்து அது மேலே வச்சு அதே மாதிரி திரும்ப ஒரு சுகர் சிரப் மேலே கோட்டிங் கொடுங்க, விப்பிங் க்ரீம் கொடுங்க. அதுக்கு மேலே வந்து இன்னொரு க்ரஷ் ஒன்று கொடுங்க. அதுக்கு மேலே இன்னொரு பைனாப்பிள் ஸ்லைஸ், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் ஸ்லைஸ் எல்லாத்தையும் போடுங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கேக் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மீதி இருக்கிற விப்பிங் ஃபுல்லாக சைடில் மேலே எல்லாத்துலேயுமே கவர் ஆகிற மாதிரி கோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு பைனாப்பிள் கேக் ரெடி ஆயிடும். ஸோ இதை எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் மீண்டும் இன்னொரு கேக் ரெசிபியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. கோடை பண்பலை 100.5